இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய காண்டு தருக தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26 அதிகாரம் 55. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயத்தையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினதோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. கல்லணை பிடிக்கிறது போல வந்திருக்கீங்க. 3.5 வருஷமா உங்களுக்கு நடுவில் தானே சுத்திட்டு இருந்தேன். 3 வருஷமா உங்களுக்குள்ள தானே சுத்தி கொண்டு பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் பிடிக்கவில்லையே. 3 வருஷமாய் பல இடங்களிலே சத்திய வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் பிடிக்கவில்லையே. யூதியா, எருசலேம், கலிலேயா, சமாரியா என்று சுத்தி கொண்டிருந்தேனே. அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னை பின்தொடர்ந்தானே இருந்தீர்கள். அப்பொழுதெல்லாம் பிடிக்கவில்லையே. இப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்க வந்திருக்கிறீர்கள். இது தேவனுடைய திட்டம், சித்தம். நான் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பது. இப்போ நீங்க என்னை பிடிக்க வரீங்க. கர்த்தர் அனுமதிக்கிறார், நான் தாண்டி வருகிறேன். பிதாவுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று குமாரனாய் கிறிஸ்து ஒப்புக் கொடுத்தார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. பிள்ளைகளே, ஒப்புக் கொடுங்கள். பிடிக்க வந்தீங்க, அப்பெல்லாம் பிடிக்கல, பிடிக்க முடியாது. ஏன்னா வேத வாக்கியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன்னா அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் என்னை கொண்டு செய்கிறத செஞ்சுட்டே தான் இருப்பாரு. என்னை கொண்டு செஞ்சு முடிச்ச பின்புதான் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். பிதாவாகிய தேவன் என்னை கொண்டு செய்கிற அத்தனை காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டுதான் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படிக்கு திட்டமிட்டிருக்கிறார். நீ முந்தி அவசரப்பட்டால நடக்காது, பிந்தி நடக்கும் என்று எதிர்பார்த்தால நடக்காது. உங்க வாழ்க்கையில he set a time for everything, my brother and sister. நீ முந்தி நினைச்சாலும் நடக்காது, பிந்தி நடக்கும் என்று எதிர்பார்த்து தள்ளி போட்டாலும் தள்ளி போடப்படாது. நீ நினையாத நேரத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். நீ நினைக்கிற நேரத்தில் கூட நடக்காது, நீ நினையாத நேரத்தில் கூட கர்த்தர் செய்து முடிக்கிறார். வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறேன், இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். அற்புதம் நடக்குது. ஏசப்பா, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். ஆண்டவரே, பிறந்தநாள் திருநாள் காண்பவர்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. யார் பலவீனத்தோடு உட்கார்ந்திருக்கீங்க, என்ன போராட்டத்தோடு உட்கார்ந்திருக்கீங்க, தற்கொலை நோக்கி போகிற ஆவிகள் மறையட்டும். நீ சாகிறது கர்த்தர் அழைக்கல, வாழ வைக்க அழைத்திருக்கிறார். உனக்க கல்வாரி சிலுவையில் மரித்தவர், ரத்தம் சிந்தினவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், என் மூலமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, வானம் திறக்கப்படுகிறது, வியாதி நீங்கிறது. என்ன போராட்டத்தில் இருக்கிறாயோ, இந்த நாளை முடிக்கிறதற்குள் என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து முடிக்கிறதை காண்பாய். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.